வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு, டிஎன்டிஇடி, டெட் சம்பந்தமான தேர்வுகள் பற்றிய அறிவிப்புகளும், யாரெல்லாம் இந்த தேர்வு எழுதுவதற்கு தகுதியுடையவர்கள் அவர்களுக்கு அரசு தரப்பில் வழங்கக்கூடிய சலுகைகள், புதிய விதிமுறை மாற்றங்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து கொடுத்துருக்கோம். தற்போது ஒரு முக்கியமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும், அதன் அடிப்படையில் இந்த உத்தரவின் அடிப்படையில் யாரெல்லாம் சிறப்பு தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்கள் யாரெல்லாம் பயன்பெற முடியும் அல்லது சிக்கல்களை சந்திக்கக்கூடிய வகையில் புதிய மாற்றங்கள் இதன் அறிவிக்கப்பட்டுள்ளதா என்பதை பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி சற்று முன் டிஎன்டிஇடி சிறப்பு தேர்வு ஆசிரியர்களுக்கான முக்கிய உத்தரவு. அரசு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டியது கட்டாயம் என்ற உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில், ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எழுதுவதற்கான காலக்கெடுவை 2 ஆண்டுகளிலிருந்து 3 ஆண்டு காலமாக நீட்டித்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி அன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. ஆசிரியர்கள் பதவி உயர்வு பெறுவதற்கும் பணியில் தொடர்வதற்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் எனவும், 2 ஆண்டுகளுக்குள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுதல் அவசியம் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. ஓய்வு பெற இன்னும் 5 ஆண்டுகள் மட்டுமே உள்ள ஆசிரியர்களுக்கு இந்த தேர்வில் இருந்து விலக்களிக்கப்பட்டிருந்தது. 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிவிருக்கும் காலம் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் தகுதி தேர்வை எழுத வேண்டும். தேர்வு எழுத விரும்பாதவர்கள் பணியை விட்டு விலகலாம் அல்லது விருப்ப ஓய்வு பெற்றுக் கொள்ளலாம். அரசு உதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளியில் இந்த விதிகளை அரசு கட்டாயமாக்க முடியுமா என்பது குறித்து ஆராய இந்த விவகாரம் அரசியல் சாசன அமர்வுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் சிராய்வு மனு ஒன்று தாக்கல் செய்தது. சிராய்வு மனுவில் ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது மாநில அரசின் கொள்கை முடிவு சார்ந்தது. உச்சநீதிமன்றத்தின் இந்த அதிரடி உத்தரவால் பல ஆண்டு காலமாக பணியாற்றி வரும் அனுபவமிக்க ஆசிரியர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். எனவே முந்தைய தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு அந்த மனுவில் கோரியிருந்தது. இந்த சிராய்வு மனு நீதிபதிகள் திவங்கர் தத்தா மற்றும் சதீஷ் சந்திர சர்மா ஆகியோர் அடங்கிய அமர்வில் முன் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசின் கோரிக்கையை முழுமையாக நிராகரிக்காத நீதிபதிகள் முந்தைய தீர்ப்பில் சில முக்கிய சலுகைகளை வழங்கி மாற்றி அமைத்தனர். அதன்படி ஆசிரியர்கள் டெட் தேர்வை எழுதி தகுதி பெறுவதற்கான ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த 2 ஆண்டு கால அவகாசம் தற்போது 3 ஆண்டு காலமாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த விவகாரத்தின் கால வரம்பை நிர்ணயித்துள்ள நீதிமன்றம் வரும் 2028ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் தகுதி தேர்வை எழுத வேண்டும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதற்கு மேல் எக்காரணத்தை கொண்டும் கால அவகாசம் நீட்டிக்கப்படாது என்றும் நீதிபதிகள் தங்களின் தீர்ப்பில் தெளிவுபடுத்தியுள்ளனர். இந்த உத்தரவு டெட் தேர்வு எழுத வேண்டிய கட்டாயத்தில் உள்ள ஆசிரியர்களுக்கும் கூடுதல் கால அவகாசத்தை வழங்கியிருந்தாலும் இதுவே அவர்களுக்கான இறுதி வாய்ப்பு என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. மீண்டும் இதேபோல பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.